Hi, hello, welcome to It's Me Dinesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சம் ப்ராடக்டில் இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸை நான் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸு இல்லைனா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி ஏதோ ஒன்று. ஸோ இதை நம்ம பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இப்போ சம் போடுறோம் அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ணி சம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நான் சம் ப்ராடக்ட் அப்படின்னா சம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சம் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அரேவை அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அரேவாக அக்செப்ட் பண்ணும். ஸோ அப்போ என்னென்னா அதுலேயே பாருங்கள் காட்டுது, பாருங்கள் நமக்கு சஜஷன் காட்டுது. ஓகேவா? ஸோ அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இது ஒரு அரே, ஒரு காலம் கமா அடுத்த காலம் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அதே ரிசல்ட் தான் வந்துச்சு. நான் இங்கே நான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சம் பண்ணேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது அரேவாக எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு காலமும் இது மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் கொடுத்துக்கலாம். காலம் கொடுத்துட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும். இந்த காலமையும் இந்த செட் ஆஃப் காலமையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு ஓவராலாக அதை ஒரு சம்மாக பண்ணிடும். ஓகேவா? ஸோ சம் பண்ணி அதோட ரிசல்ட் கொடுத்துரும். இது மாதிரி நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 10 காலம்ஸ் 20 காலம்ஸ் கூட கொடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா எத்தனை காலம் கொடுத்தாலும் அத்தனை காலமும் சேம் வேல்யூஸ் இருக்கணும். அதாவது சேம் ரோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு காலம்லேயும் செகண்ட் காலம்லேயும் இங்கே 3 ரோஸ் இருக்கா, அதே தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு காலமில் 3 கொடுத்தா எத்தனை காலம் கொடுக்குறீங்க அத்தனை காலம்லேயும் 3 ரோஸ் தான் இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 கொடுத்தீங்கன்னா 5 தான் இருக்கணும். ஓகேவா? 5 செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் இருக்கணும். ஸோ ஒரு இதில் 4 ரோஸ் இருக்குது, இன்னொரு இதில் 3 ரோஸ் இருக்குது அப்படின்னா இது எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் சம் ப்ராடக்டோட ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட டேட்டாவுக்கு போகிறோம். இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஓகேவா? இந்த சேல்ஸ் டேட்டாவில் சம் ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ இந்த யூனிட் காஸ்ட்டு இன்ட்டு இந்த இது எனக்கு வேணும். இது சவுத்தாக இருந்தால், இந்த ரீஜன் சவுத்தாக இருந்தால் அதோட யூனிட் காஸ்ட்டை மட்டும் நான் இப்போ சம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு சிம்பிள் மெத்தட் என்னென்னா இது ஈக்குவல் டு சவுத்தா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஓகே, சவுத்தாக இருக்குது அப்படின்னா நான் அப்படியே ட்ராப் டவுன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்துடுது. சவுத்தாக இருந்தால் ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸுன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செல்லு இன்ட்டு இது. ஓகேவா? ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் 0ன்னு வந்திருக்கோ அதெல்லாம் ஃபால்ஸ்னால் இது நார்த்துன்னு அர்த்தம். ஓகேவா? சவுத் இல்லைன்னு அர்த்தம். ஸோ சவுத் இல்லை அப்படின்னா அதோட மல்டிப்ளை பண்ணாது, அப்போ 0ன்னு வந்துடும். ஸோ இதே சவுத்தாக இருந்தால் மட்டும் அதை இது மல்டிப்ளை பண்ணி இதோட வேல்யூ எனக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட சம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதோட ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக இது கால்குலேட் பண்ணி இதுதான் எனக்கு சம்மு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதையே இந்த ஆப்ரேஷன் நல்லா பாருங்கள். இது எப்படி பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு செல்லாக பண்ணுது. ஓகேவா? ஸோ இது இன்ட்டு இது அந்த மாதிரி ஒவ்வொரு ரோவாக வந்துகிட்ருக்கு. ஸோ எனக்கு அப்படி வேணாம். எனக்கு அதுக்கு பதில் என்ன வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபுல்லாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணி ஈக்குவல் டு சவுத் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஃபால்ஸ் வருது. ஓகேவா? ஏன்னா இது எனக்கு இது அரேவாக எடுத்துக்காது. இது ஒரு செல்லை கொடுத்துருந்தனா எடுத்துக்கும். இது செட் ஆஃப் அரேவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது அரேவாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இங்கே முன்னாடி வச்சுட்டு விண்டோஸாக இருந்தால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டரு, மேக்காக இருந்தால் கமாண்ட் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அரே ஃபார்முலாவாக அதை எடுத்துக்கும். இப்போ என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதே ரிசல்ட் தான் இங்கேயும் வரும். ஸோ அரே ஃபார்முலா பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள். அதுதான் அரே ஃபார்முலாவை பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ இது எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இதே ரிசல்ட் எனக்கு வரணும். அப்போ நான் சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்டாக இந்த கம்ப்ளீட் ரோ இன்ட்டு இந்த கம்ப்ளீட் ரோ. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கம்ப்ளீட் ரோ சம் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு இந்த ரோ எதுவுமே வேணாம். ஓகேவா? இதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த அரே ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இந்த ஐயோட ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்ச ஃபார்முலா கொடுத்து என்டர் கொடுங்க. அதே ரிசல்ட் தான் வரும். இப்போ எனக்கு இதை நான் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இதை நான் டெலீட் பண்ணிடலாம், இதை நான் டெலீட் பண்ணிடலாம், இதையும் நான் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது ஆல்ரெடி இது அரே தான் அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இது அரேன்னு நீங்கள் வந்து புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ அதே உங்களுக்கு டோட்டல் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு ரேஞ்ச் செட் ஆஃப் ரேஞ்ச் அப்படியே எடுத்துகிட்டு அதோட பேரல் ரேஞ்சு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ரேஞ்சோட ஒரேடியாக மல்டிப்ளை பண்ணி அதை வந்து சம்மாக பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சம் ஃபார்முலா அப்படிங்கிறது. இப்போ நான் பண்ண சம் ஃபார்முலா வந்து சம் ப்ராடக்ட் வந்து வித்தின் அ ஷீட்டில் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இன்றைக்கி ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு டவுட் என்னென்னா, வேறு ஒரு ஷீட்டில் இங்கே இருக்கிற இதை வந்து எனக்கு SUMIFS பண்ணணும். ஓகேவா? SUMIF இல்லைனா SUMIFS பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு ஷீட்டில் இம்போர்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணி அப்போ வந்து உங்களுக்கு SUMIFஸ்லேயோ வந்து இம்போர்ட் ரேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? மல்டிபிள் கண்டிஷன்ஸில் வேறு ஒரு ஷீட்லேருந்து எடுத்து பண்ணுறது பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இம்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இம்போர்ட் ரேஞ்சா, ஸோ நான் இந்த ஷீட்டு வேணும், இதோட லிங்க் நான் எடுத்துக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கமா சேல்ஸ் டேட்டா, இதில் வந்துட்டு எனக்கு A to H. ஓகேவா? A to H கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அலோ ஆக்சஸ் கொடுத்து முடிச்சதும் இங்கே வரும். ஓகேவா? இது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று SUMIFஸில் டைரெக்டாகவே வந்து நீங்கள் அது வந்து எடுத்துக்காது. அது வந்து நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் இந்த இடத்துல நீங்கள் SUMIFS எல்லாம் போட்டிங்கனாலும் அதில் வந்து எரர் தான் காட்டும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எரர் வரும். ஓகேவா? அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் இம்போர்ட் ரேஞ்சு யூஸ் பண்ணணும், SUMIFS இல்லைனா SUMIFS யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு ஷீட்டில் நீங்கள் அதை வந்து இம்போர்ட் ரேஞ்சு நார்மலாக கொடுத்து வச்சுட்டு அடுத்து இன்னொரு ஷீட்டை க்ரியேட் பண்ணி அதில் SUMIFஸோ நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா எனக்கு டைரெக்டாக ஒரே ஒரு இதுதான் இருக்குது, அதுக்குள்ளே நான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நான் வந்து ஜஸ்ட்டு நான் பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு எது இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ எனக்கு இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஈக்குவல் டு யூனிக். ஸோ இதோட யூனிக் வேல்யூ கொடுத்துட்டேன்னா இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டுறேன். இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சவுத்து, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து, திரும்ப இங்கேயும் நார்த்து கொடுக்குறேன். ஓகே,
இங்கேயும் நான் எடுத்து கொடுக்குறேன். இது என்ன கண்டிஷன் அப்படின்னா, எனக்கு இந்த இதெல்லாம் பிராண்டு, இந்த பிராண்டில் இந்த சவுத்தில் இருக்கிறது மட்டும் அதோட வேல்யூஸ் மட்டும் எத்தனை டெல்லில் எத்தனை சவுத்து இருக்கோ அத்தனை சவுத்தையோட காஸ்ட்டும் வந்து எனக்கு கொடுக்கணும் இதில். ஓகேவா, இதை நான் வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து சம்மிஃபோ வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த கண்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சம் ப்ராடக்ட் தான் நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகே, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி டேட்டாவை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு யூனிக் டேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேட்டா எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இம்போர்ட் ரேஞ்சை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இம்போர்ட் ரேஞ்ச் நான் டைரெக்டாக வரேன். இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷீட்டோட லிங்க் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த லிங்க்கில் எனக்கு இது மட்டும் வந்தால் போதும், ஐடி மட்டும் வந்தால் போதும். ஓகேவா, ஸோ ஐடி மட்டும் எடுக்கிறது வந்து எப்படின்னு நான் ஆல்ரெடி நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில். ஓகேவா, ஸோ இதில் எனக்கு இந்த எடிட் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா, ஸோ இதுதான் என்னோடய ஐடி, கமா என்னோட ஷீட் நேம் வந்து சேல்ஸ் டேட்டா எக்ஸ்க்ளமேட்டரி. இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த ஹெச் காலம் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஹெச் எடுத்துக்கிறேன். ஸோ ஹெச் இஸ் டு ஹெச். ஓகேவா, கொடுத்து இதை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் யூனிட் காஸ்ட் எடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன், பிராண்டு, அதுக்கு அடுத்தது பிராண்ட் வந்து பியில் இருக்குது, அதுக்கு அடுத்தது ரீஜியன் வந்து டியில் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் டைம் சேவிங்காக. இந்த இடத்துல நான் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பி இஸ் டு பின்னு கொடுத்துறேன். ஓகேவா, ஸோ பி இஸ் டு பி கொடுத்துறேன். இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன், இங்கே இது வந்து எனக்கு டியில் இருக்குது. ஸோ டி இஸ் டு டி. ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், எல்லாத்துலேயும் வந்து 2லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதுலேயும் வந்து B2லேருந்து எடுத்துக்கிறேன். B2லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் நான் 2லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது 3 வந்து நம்ம இப்போ இம்போர்ட் ரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், நார்மலாக சம்மிஃப்ஸ் போடுங்க. சம்மிஃப்ஸ் கொடுத்தா ஃபஸ்ட்டு எனக்கு சம் ரேஞ்சு. ஓகேவா, எனக்கு சம் ரேஞ்சு இந்த ரேஞ்சு. ஓகே, கமா எனக்கு க்ரைட்டீரியா ரேஞ்சு, சாரி சம் ரேஞ்ச் வந்து அது கிடையாது, சம் ரேஞ்ச் வந்து இது. ஓகேவா, கமா என்னோட க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து இது. ஓகே, கமா என்னோட க்ரைட்டீரியா என்ன, டெல்லு. ஓகே, ஸோ நான் டெல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு டெல்லோட ப்ரைஸ் மட்டும் எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இது டெல்லில், ஸோ இது எனக்கு கொடுத்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த டி இஸ் டு டி இது வந்து நான் ஜஸ்ட் இம்போர்ட் ரேஞ்சாக தானே எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இதோட இந்த இது எனக்கு வேணாம், டி இஸ் டு டின்னு டைரெக்டாக நான் ரெஃபர் பண்ணல, இந்த இது நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் நான் ஈக்குவல் டு அந்த பக்கம் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு டி இஸ் டு டிக்கு பதிலாக இதை கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஹெச் இஸ் டு ஹெச்ன்னு இருக்கா. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து இ இஸ் டு இயில் இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு அங்கே வந்து நம்ம பி கொடுத்தோம் இல்லையா. ஸோ இது பார்த்துக்குங்க ஒரு வாட்டி, பிராண்ட் வந்து பியில் இருக்குது. ஸோ B2லேருந்து பி. ஓகேவா, ஓகே, இந்த இடத்துல நான் இதெல்லாமே கொடுத்துட்டு B2 டெல்லு எல்லாம் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னன்னு வருது. ஓகேவா, என்ன எரர் அப்படின்னா ஆர்குமெண்ட் மஸ்ட் பி ஏ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா. ஸோ சம்மிஃப்ஸ் ரெண்டுக்குமே வந்து இம்போர்ட் ரேஞ்சோட செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் தான் வரும். ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவில் அப்படியே சம் ப்ராடக்ட்னு மாற்றுறேன். ஓகேவா, சம் ப்ராடக்ட்னு மாற்றிட்டு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இது எல்லாமே கரெக்டு. இந்த இடத்துல வந்துட்டு ஈக்குவல் டு டெல்லுன்னு கொடுத்துட்றேன்.
ஓகேவா. ஸோ நான் இங்கே கொடுத்ததுமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இங்கே எனக்கு டெல்லோடது எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு டெல்லோட சவுத்தில் கிடைக்கணும். ஓகேவா. ஸோ நான் அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இதை அப்படியே திரும்ப காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல கமா இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சவுத்து வந்து டியில் இருக்குது ரீஜியன் கரெக்டாக. ஸோ D2 to D இந்த இடத்துல சவுத் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நல்லா பாருங்கள். ஸோ சம்மிஃபில் நம்ம எப்பவும் போல் இம்போர்ட் ரேஞ்சுக்கு சம்மிஃப் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் வரும். ஓகேவா. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், சம்மிஃபுக்கு பதிலாக சம் ப்ராடக்ட். ஸோ அதுக்காக தான் நம்ம சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சம் ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எந்த ரேஞ்சு, ஸோ சம்மிஃப்ஸ் மாதிரியே தான். ஸோ இந்த ரேஞ்சு தான் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இந்த செட் ஆஃப் அரேஸ் எடுத்துக்கோங்க, கமா இம்போர்ட் ரேஞ்சு. ஸோ அடுத்தது எனக்கு B2 to B, எனக்கு பிராண்டில் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணணும். ஸோ பிராண்டில் இந்த அரேயில் எனக்கு டெல்லு கொடுத்துட்டேன், ஈக்குவல் டு டெல்லுன்னு கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டெப்பு போய் ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கமா இந்த இதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு இந்த டி கொடுத்துட்டு நான் ரீஜியன் கொடுத்ததுக்கப்புறம் ரீஜியனில் எனக்கு சவுத்து. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் 2 ஃபில்டர் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்துட்டு ஸோ இந்த டெல் அப்படிங்கிறத இதை வந்து நான் டைனமிக்காக மாற்றுறதுக்காக இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு இந்த இதை கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல சவுத்துங்கிறத நான் டெலிட் பண்ணிவிட்டு நான் இதை கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இதை நான் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணேன்னா எனக்கு அப்படின்னாலும் எனக்கு அதே ரிசல்ட் தான் வரும். ஓகே. ஸோ நான் இதை இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு ஆக்சுவலாக வந்துருச்சு. ஸோ சாம்சங் சவுத்தில் நமக்கு வேல்யூஸ் இல்லை, அதனால தான் 0 வந்திருக்கு. ஓகேவா. செப்ரானிக்ஸ்லேயும் நார்த்தில் 0 வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ நம்ம டைரெக்டாக இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் இம்போர்ட் ரேஞ்சை வந்து வேற ஒரு ஷீட்லேருந்து இங்கே பண்ணணும். அதே சமயத்தில் நீங்கள் சம் பண்ணணும் அப்படின்னாலுமே சம்மிஃப்ஸ்க்கு பதிலாக சம் ப்ராடக்ட் போயிட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. இதே மாதிரி நம்ம நிறையா வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1 or 2 weeks வந்து நான் என்னால் போட முடியல. இப்போ நான் திரும்ப கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை இப்போ விசிட் பண்ணுங்கள். ஸோ எல்லா வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா. உங்களுக்கு இந்த சேனலில் இருக்க கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒவ்வொரு புது வீடியோக்கும். ஓகேவா. இது மாதிரி உங்களுக்கு இதே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டு தான். ஓகேவா. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும். ஒருத்தருக்கு வந்த டவுட்டு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் என்னால் முடிஞ்சால் ஒரு வீடியோ வந்து நான் அதுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.